ஸ்ரீ சாரதா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இந்த கோடை விடுமுறையில் ஒவ்வொரு பெற்றோரின் ஒத்துழைப்பையும் வேண்டுகிறது. கடந்த 11 மாதங்களாக உங்கள் குழந்தைகளை பள்ளியில் நாங்கள் கவனித்துக் கொண்டோம். அடுத்த ஒரு மாதம் உங்களோடு செலவிடப் போகும் இந்த நேரம் அவர்களுக்கு பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கவும் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் சில பயனுள்ள குறிப்புகள். உங்கள் குழந்தைகளுடன் குறைந்தது 2 முறையாவது சேர்ந்து உணவு உண்ணுங்கள். உணவை வீணாக்காதீர்கள் என்று என சொல்லித் தாருங்கள். சாப்பிடுவதற்கு முன் மற்றும் பின் குழந்தைகளை கை கழுவவும் தாங்கள் சாப்பிட்ட தட்டுகளை அவர்களே கழுவவும் சொல்லித் தாருங்கள். இத்தகைய பண்புகள் மூலம் குழந்தைகள் கடின உழைப்பின் மதிப்பை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் உங்களுடன் சமைக்க மற்றும் சிறு சிறு வேலைகளை செய்ய பழக்கவும். தாத்தா பாட்டி மற்றும் உறவினர் வீட்டிற்குச் சென்று குழந்தைகளுடன் பழகட்டும். அவர்களின் அன்பும் உணர்ச்சிபூர்வமான ஆதரவும் உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் முக்கியம். குடும்பத்திற்காக நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள். உங்கள் குழந்தை பருவம் மற்றும் உங்கள் குடும்ப வரலாறு பற்றி குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளை டிவி, மொபைல் போன்கள், கணினிகள் மற்றும் எலக்ட்ரானிக் கேஜெட்களிலிருந்து விலக்கி வைக்கவும். இதற்கெல்லாம் தன் வாழ்நாள் முழுவதையும் வீணடித்திருக்கிறார்கள். எனவே உங்கள் குழந்தைகளை வெளியே சென்று விளையாட விடுங்கள். காயப்படுத்தட்டும், அழுக்காகட்டும், எப்போதாவது விழுந்து வலியை தாங்கிக் கொள்வது அவர்களுக்கு நல்லது. சோபா மெத்தைகள் போன்ற வசதியான வாழ்க்கை உங்கள் குழந்தைகளை சோம்பேறியாக்கும். நாய், பூனை, பறவை அல்லது மீன் போன்ற எந்த செல்ல பிராணிகளையும் அவர்கள் வைத்திருக்க அனுமதியுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு வண்ணமயமான படங்களுடன் தமிழ் மற்றும் ஆங்கிலம், சில கதை புத்தகங்கள் மற்றும் செய்தித்தாள்கள் வாங்கி கொடுத்து வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவியுங்கள். துரித உணவுகளை, ஜங்க் ஃபுட் வழங்குவதைத் தவிர்த்து சத்தான பயறு வகைகள் மற்றும் பழங்களை சாப்பிடக் கொடுங்கள். ஒரு பெற்றோராக உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் நேரத்தை கொடுப்பது முக்கியம். உங்கள் பிள்ளைகளுக்கு புதுமையானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இந்த விடுமுறை நாட்கள் அமைய ஸ்ரீ சாரதா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் சார்பாக வாழ்த்துக்கள்.